ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லக்கி ஃபுட்ஸ். இன்றைக்கி லக்கி ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வேர்க்கடலை புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, லெமன் சைஸ் புளி அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் வேர்க்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய், 4 வரமிளகாய், சோம்பு, 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வரமிளகாவையும் சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு அது ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா ஆற விட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த டைமில் தேங்காய் 1/4 கப் இருக்கு இல்லையா, தேங்காய் துருவல் அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு மசாலா பதத்துக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்மளோட கடுகு, வெந்தயம், அப்புறம் சீரகம், சின்ன சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்மளோட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். பூண்டும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி இது 3 நல்லா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3ஓட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது 3 நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் நல்லா வதங்கினதும் நம்மளோட வேர்க்கடலையை ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் 5 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சூப்பராக வதங்கிட்டுருக்கு நம்மளோட வேர்க்கடலை. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் இப்போ இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் அந்த மசாலா போய் அதில் நல்லா சேரணும். வேர்க்கடலையோட நல்லா சேர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசல் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளிக்கரைசல் நம்ம சேர்த்து வச்சதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நம்ம குழம்பு சூப்பராக இப்போ கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ இந்த டைமில் நம்மளோட மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணி சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மசாலா அரைச்சி வச்சுலையே அந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிட்டேன். அதையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா சூப்பராக கலந்து விட்டுக்கோங்க. இதையும் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனையும் போகும். நல்லா சூப்பராக நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் வேர்க்கடலை புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. இதை நான் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியாக ரெடி பண்ணியிருக்கேன். சுட சுட சாதத்தோட வேர்க்கடலை புளிக்குழம்பு வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்